ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி மகாபரிவால் 1954ஆம் ஆண்டு சின்ன காஞ்சிபுரத்தில், அதாவது ஸ்ரீமடத்தில் முகாமிட்டிருந்தார். அப்போது தினந்தோறும் விடியற்காலையில் கொட்டகைக்கு சென்று பல் தேய்ப்பது போன்ற காரியங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு ஸ்நானத்துக்கு பாலாற்றுக்கு கிளம்பி விடுவார்கள். சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து குறுக்கு பாதையில் வெள்ளைக்குளம் வழியாக சென்றால் ஓரிக்கையில் இருக்கின்ற பாலாற்றங்கரையை 2.5 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த இடத்தை அடைந்து விடலாம். போகும்போது மகாபரிவால் பல்லக்கில் செல்வார்கள். பொழுது விடுவதற்கு முன் ஸ்நானம் அனுஷ்டானம் ஆகியவற்றை எல்லாம் முடித்துக்கொண்டு வரும்போது மடியாக நடந்து வந்து காலை சுமார் 7 மணிக்கு ஸ்ரீமடத்துக்கு திரும்பி விடுவார்கள். விடியற்காலையில் மகாபரிவால் ஓரிக்கைக்கு பல்லக்கில் செல்லும்போது பக்தர்கள் பக்கத்தில் நடந்து வருவார்கள். அப்போது மகாபரிவால் அவர்களோடு பேசிக்கொண்டே வருவார்கள். பாலாற்றங்களில் ஸ்நானத்துக்கு சென்றால் ஸ்நானம் முடித்து எப்போதும் 1/4 மணி நேரமாவது கரையில் அமர்ந்து ஜபம் செய்வார் அவர். அதற்குள் பக்தர்களும் அவர்கள் வேஷ்டி போன்ற துணிமணிகளை எல்லாம் துவைத்துவிட்டு மகாபரிவாலின் வஸ்திரத்தையும் பிழிந்து எடுத்துக்கொண்டு கொஞ்சம் காயத்ரி ஜபமும் செய்துவிட்டு கிளம்புவதற்கு தயாராகி விடுவார்கள். மகாபரிவாலோடு சேர்ந்து நடந்து திரும்பி வருவார்கள். ஆனால் அன்று ஒரு நாள் மகாபரிவால் ஸ்நானம் செய்து நெற்றிக்கிட்டு கொண்டு ஜபத்துக்கு உட்காராமலேயே கிளம்பி வேகமாக நடக்க தொடங்கிவிட்டார்கள். பக்தர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. எனவே அவர்களும் அவசரமாக எல்லாவற்றையும் முடித்து கொண்டு அவர்களை பிடிப்பதற்காக ஒவ்வொருத்தராக கிளம்பி பின்னால் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாதி தூரம் வந்த பிறகு திரும்பி பார்த்தார்கள். பக்தர்கள் எல்லாம் ஓடி வந்த பக்தர்கள் எல்லாம் மூச்சு இறக்க ஒருவருக்கு பின் ஒருவராக ஓடி வருவதை அவர்கள் பார்த்தார்கள். அப்படியே அங்கே நின்று விட்டார்கள் மகாபரிவால். எல்லோரும் ஒன்று சேர்ந்ததும் மீண்டும் கிளம்பி மகாபரிவாலோடு மடத்துக்கு எல்லோரும் நடந்தார்கள். சில சமயம் ஜபம் செய்து கொண்டே நடந்து வருவார். அதனால் அன்று வழியில் அவர் ஒன்றும் பேசவே இல்லை. மறுநாள் எல்லோரும் முன்னதாகவே முதல் நாள் போல ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் மகாபரிவாலோ வழக்கம் போல ஜபத்தில் அமர்ந்து அதை முடித்து கொண்டு மந்தகதியில் மெதுவாக அன்னநடை போட்டு மெதுவாக நடந்து வந்தார். முதல் நாள் வேகமாக வந்து பாதி தூரத்தில் ஒன்று சேர்ந்தோமே, அந்த இடம் வந்ததும் அவர்கள் நின்றார்கள். மகாபரிவால் நின்றார். எங்களை பார்த்து கேட்டார், நேற்று நான் வேகமாக வந்துட்டேனோ, என்னை பிடிக்க நீங்கள்லாம் இறக்க ஓடி வந்திருப்பேன் போல் இருக்கு. நேற்று நான் ஏன் வேகமாக வந்தேன்? ஏதோ ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை போல அவர் கேட்டார். அவர் கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்? காரணம் தெரிந்தால்தானே சொல்வதற்கு. பிறகு மகாபரிவாலே சொல்ல ஆரம்பித்தார். நேற்று அல்ப துவாதசி, அதாவது துவாதசி கொஞ்சம் நேரம் மட்டுமே இருந்தது. அதற்குள்ள பாரணை உணவு உட்கொள்ள வேணும். சீக்கிரம் பூஜையை முடித்து பாரணை செய்ய வேண்டுமே என்று நான் வேகமாக வந்துட்டேன். அது மட்டும் இல்லை, அதற்கு முதல் நாள் ஏகாதசி உபவாசம், அதாவது பட்னி இருந்ததுன்னு சாப்பாடு எதுவும் இல்லை என்பதால் உடம்பு லேசாக கனம் இல்லாமல் இருந்தது. அதனால் பட்சி போல் என்னால் பறந்து வர முடிஞ்சிருது. ஆனால் இன்று என்ன ஆயிற்று? நேற்று துவாதசி நிறைய சாப்பிட்ருக்கணும். அதனால் உடலை நிமித்தி கொண்டு நிற்கிறது, கனமாக இருக்குது. அதனால் நடக்கவே முடியல, மெதுவாக தான் வர முடியறது என்று கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு ஒரு ஆக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் சொல்ல ஆரம்பித்தார். அதை பார்த்தால் ஐயோ பாவம் என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அப்படி நடந்து காட்டி நமக்கு பாடம் புகட்டுகின்றார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டினி கிடந்தால் உடம்பு லேசாக ஆகி வேகமாக நடக்க முடிகின்றது என்று சொல்கின்றோம். அவர்கள் அப்படி சொல்பவர்கள் மகான், அவர்களுக்கு அது சகஜமாக இருக்கின்றது. ஆனால் ஒருவேளை சாப்பிடாவிட்டால் நமக்கெல்லாம் கால் சோர்ந்து விடுகிறது அல்லவா. சாதாரணமாக
மகாபரிவால் உபன்யாசத்தின் போது சொல்வது, ஏகாதசி போன்ற விரதங்களை எல்லாம் நம் முன்னோர்கள் நம்மோட நலத்துக்காக தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஏகாதசி விரதம் இருப்பது நம்மளோட ஆரோக்கியத்துக்காக. ஒரு நாள் பட்னி கிடந்தால் இரத்த சுத்தி ஏற்படுறது, துர்நீர்லாம் வெளியில் போயிடுறது, எல்லாம் சுண்டி விட்டுறது. நோய் வராமல் தடுப்பதற்காக தான் இது போன்ற விரதங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்கா. விரதம் இல்லைன்னா நோய் டாக்டர் பத்தியம் இருக்க சொல்கிறார், சாப்பிடக்கூடாது அப்படின்றார். கஞ்சி தான் 2 நாளைக்கு குடிக்கணுங்கிறார், அதுவும் நீர்க்க இருக்கணும், அப்போது தான் ஜுரம் நிற்கும்னு சொல்கிறாரோண்ணா. ஒரு நாள் விரதம் இல்லாததுக்காக டாக்டர் நமக்கு தண்டனை கொடுப்பது போல் இப்போது 2 நாளைக்கு பட்டினி என்று கட்டளையிடுகின்றார். தலைவிதியே என்று அவர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். சாஸ்திராயச சுகாயச என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வதற்காகவே விரதங்கள்லாம் இருக்குது. நம்மளோட முன்னோர் காட்டிய பாதையில் செல்வது தான் தர்மம். அதைத்தான் நம்ம ஆச்சாரியார்கள் நடத்தி காட்டியிருக்கா என்று அந்த விரதத்தின் மகிமையை அழகாக எடுத்து சொன்னார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.